பேராசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் எல்நாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. அவர் இன்று பொங்கல் திருநாள் என்னும் தலைப்பிலே பேச இருக்கின்றார். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கத்தையும் பொங்கல் திருநாள் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தைப்பொங்கல் எனும் தலைப்பில் சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. தைப்பொங்கல். தைப்பொங்கலுக்கு முன்னால், அதாவது மார்கழி மாதத்தின் கடைசி நாள் அன்று போகி பண்டிகை நாளாகும். இந்நாள் பழையன கழித்து புதியன புகவிடும் நாளாக கருதப்படுகிறது. பழம் துயரங்களை அழித்து போக்கும் இப்பண்டிகையை போக்கி என்றனர் ஆரம்பத்தில். இந்த சொல் நாளடைவில் மருவி போகி என்றாகிவிட்டது. இந்நாளில் பழைய பழக்கங்களில் உள்ள ஒழுக்கக்கேடுகள், உறவுகளிடம் ஏற்பட்ட மனக்கசப்புகள் போன்ற வேண்டாத எண்ணங்களை ருத்ரகீதை ஞான யஜ்ஞம் எனும் அக்னி குண்டத்தில் எரிந்து பொசுக்கி வீட்டை மட்டுமல்ல, மனதில் உள்ள தீய எண்ணங்களையும் பொசுக்கி தெய்வீக குணங்களை தூண்டுகின்ற நாளாக கொண்டாடப்படுகிறது. போகி பண்டிகை வைகறை பொழுதில் படையலிட்டு வணங்கி மகிழ்வர். அடுத்த நாள் தமிழர்களால் கொண்டாடப்படும் ஓர் அறுவடை பண்டிகை என்றும் குறிப்பிடுவர். இப்பண்டிகை பல நாடுகளில் இப்பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இப்பண்டிகை அன்று சூரியனுக்கும் இயற்கைக்கும் அர்ப்பணிக்கப்படுகின்ற பண்டிகையாகும். பொங்கல் பண்டிகை 4 நாள் பண்டிகையாக கருதப்படுகிறது. முதல் நாள் போகி பண்டிகை, 2ஆம் நாள் அதாவது தை முதல் நாள் பொங்கல் பண்டிகை. இதனை பெரும்பொங்கல் என்றும் கூறுவர். பொங்கல் அன்று வாசலில் கோலமிட்டு செம்மண் இட்டு மண் அடுப்பு அல்லது விரட்டியில் அடுப்பை உருவாக்கி அதன் மீது மஞ்சள் கிழங்கு கட்டப்பட்ட புதுப்பானை வைக்கப்பட்டு புத்தரிசி போட்டு பாலை ஊற்றி பொங்க வைத்து, அப்படி பொங்கும்போது பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று அங்கு உள்ளவர்கள் அன்புடன் கூறி மேலும் குலவியும் இட்டு சத்தமிடுவர். பின் பொங்கல் தயாரித்து சூரியனுக்கு படையலிட்டு வணங்குவர். அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். உழவுத் தொழிலுக்கு உறுதுணையாக விளங்கும் ஆவினத்திற்கு நன்றி கூறும், அதாவது மாடுகளுக்கு நன்றி கூறும் நாளாக அப்பண்டிகை கொண்டாடப்படுகிறது. மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வர்ணம் பூசி மாட்டு தொழுவத்தையும் சுத்தப்படுத்தி அழகுப்படுத்துவர். அன்றைக்கு தயாரித்த பொங்கலை மாடுகளுக்கும் கொடுத்து படையலிட்டு மாட்டு வண்டியில் பூட்டி சிறுவர்களை வண்டியில் ஏற்றிக்கொண்டு வீதி வழியாக அவ்வண்டி செல்லும். அப்படி செல்லும்போது சிறுவர்கள் பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், மாட்டு பொங்கல் என்று ஆரவாரத்துடன் கூச்சிட்டு மகிழ்வர். அடுத்த நாள் காணும் பொங்கல். இந்நாளில் மக்கள் தங்கள் உற்றார் உறவினரை சென்று சந்தித்து தங்கள் அன்பையும் உணவு பண்டங்களையும் பகிர்ந்து கொள்வர். இப்படி போகி, பெரும்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் என உலகெங்கும் உள்ள தமிழர்கள் பொங்கல் விழாவினை கொண்டாடி மகிழ்வார்கள். பொதுவாக தை மாதம் பல பண்டிகைகள் கொண்டாடும் மாதமாகவும் பல சிறப்புகளை கொண்டதாகவும் தை மாதம் விளங்குகிறது. அறுவடை திருநாள், உழவர் திருநாள், தமிழர் திருநாள் கொண்டாடும் மாதமாகவும் உள்ளது. திருவள்ளுவர் தினமும் இம்மாதத்தில்தான் வருகிறது. தை பிறந்தால் பலவற்றிற்கு வழி பிறக்கும் என்பார்கள். தை பிறந்தால் தங்க சம்பா நெல் விளையும், ஆடியிலே விதைச்சோம், ஐப்பசியிலே களை எடுத்தோம், கார்த்திகையில் கதிராட்சி விதைச்ச அந்த நெல் கார்த்திகையில் கதிராட்சி, கழனியெல்லாம் பொன்னாட்சி, தை பிறந்தா கன்னியரின் மனசு போல கல்யாணம் ஆகும், கைகளில் வளையல்களும் குலுங்கும் தங்கமே. இத்தை நாளில் சுத்த சம்பா நெல்லு குத்தி சோறு பொங்கி விளக்கேத்தி படையலிட்டு கொண்டாடி மகிழ்ந்தும்போம். தை பிறந்தா பலவற்றிற்கு வழி பிறக்கும்
இன்னும் பலவற்றை உள்ளடக்கிய தை பிறந்தா வழிபிறக்கும் திரைப்பட பாடலை கேட்போம். 1958 ஆண்டு வெளிவந்த தை பிறந்தால் வழிபிறக்கும் படத்தில் மருதகாசி இயற்றிய தை பிறந்தா வழிபிறக்கும் பாடலை KV மகாதேவன் இசையில் TM சவுந்தரராஜன், SV பொன்னுசாமி, LR ஈஸ்வரி, P லீலா பாடிய பாடலை கேட்போமா? என்று இந்த பாடல் சிறப்பான ஒரு பாடலாகும். தை பிறந்தா வழிபிறக்கும் என ஒன்றி உடைத்து ஒற்றுமையாய் இருப்போம், எங்கும் மங்களமே பொங்கட்டும், பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்போம், வாழிய நலசூழ என பொங்கல் வாழ்த்தும் சொல்வோம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. மிக்க நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ, மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குணமுடையோன் விவசாயி, விவசாயி.